ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மணி சேவிங் டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு க்ளோஸ் ஹோம் லோன் ஃபாஸ்டர். நீங்கள் வந்து ஹோம் லோன் வந்து எடுத்திருக்கீங்க, ஹோம் லோன் வந்து பே பண்ணிகிட்ருக்கீங்க, அது ரொம்ப உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது மந்த்லி பே பண்ணிடுறது அப்படின்னா, நீங்கள் இதை வந்து சீக்கிரம் க்ளோஸ் பண்ணணும்னு திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இல்லை நான் இப்போ தான் வந்து வீடு கட்ட போகிறேன், ஹோம் லோனை பற்றி வந்து ஒரு சில விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்களும் இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ ஹோம் லோன் வந்து எப்படி எடுத்தால் நமக்கு வந்து ப்ராஃபிட்டு, எப்படி வந்து சீக்கிரம் ஹோம் லோனை வந்து முடிக்கலாம் அப்படின்னு நிறைய ட்ரிக்ஸை வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸாக வந்து பாருங்கள். இதில் நான் உங்களுக்கு வந்து 5 மெத்தட் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 5 மெத்தடுமே வெரி யூஸ்ஃபுல் அண்ட் எஃபெக்டிவ். எல்லாத்தையும் நான் எக்ஸாம்பிளோட ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நான் டெய்லி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கும் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஹோம் லோனை இந்த 5 ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து சீக்கிரம் வந்து க்ளோஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ஒன் டைம் பேமெண்ட். திடீர்னு உங்களுக்கு பல்காக வந்து ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கிது அப்படின்னா அதை கொண்டு போய் ஹோம் லோனில் வந்து ப்ரீபேமெண்ட்டாக வந்து பே பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிரின்சிபல் வந்து ஜாஸ்தி வந்து கம்மியாகும். ஸோ உங்களோட லோனை வந்து நீங்கள் சீக்கிரம் முடிக்கலாம். ஸோ செகண்டு வந்து ஒரு இஎம்ஐ வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது வருஷம். உங்கள் இஎம்ஐ வந்து 20,000 இருக்கலாம், 25,000 இருக்கலாம், 15,000 இருக்கலாம். எவ்வளோ உங்களோட இஎம்ஐயோ வருஷம் உங்களுக்கு ஏதாவது போனஸ் கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து உங்களோட மந்த்லி இஎம்ஐ அமௌண்ட்டை வந்து 1 இயர் ஒன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதுனால உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணலாம். தேர்ட் பாயிண்ட்டு, உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வந்து கிடைக்கிது. நெக்ஸ்ட் இயர்லி நம்மளோட சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ உங்களோட இன்க்ரிமெண்ட் வரும்போது உங்களோட இஎம்ஐ அமௌண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மி பண்ணலாம். ஃபோர்த்து பாயிண்ட்டு, இந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்டையும் ஆல் டுகெதராக பண்ணுறதுனால ஒரு பெரிய மேஜிக்கை வந்து ஹோம் லோனில் வந்து நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ அதெல்லாம் நான் பின்னாடி எக்ஸாம்பிளோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஃபிஃப்த்து தான் வந்துட்டு நான் வந்து யூஸ் பண்ண ட்ரிக்கு ஹோம் லோனில் பர்ஃபெக்ட் டென்யூரை வந்து சூஸ் பண்ணுறது. ஸோ இந்த 5ம் வந்து சூப்பர் மெத்தட் உங்கள் ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு லோன் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் வீட்டோட டோட்டல் அமௌண்ட் வந்து ஒரு 30 lakhs. நீங்கள் வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 30 lakhs ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ டவுன் பேமெண்ட்டாக 10 லட்ச ரூபா. நீங்கள் வந்து இதுக்காக ஒரு சேவிங்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஒரு 10 lakhs வந்து நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்க ஒரு 20 lakhs வந்து நீங்கள் வந்து லோனாக வந்து போகிறீங்க, ஹோம் லோனாக போகிறீங்க. இப்போதைக்கு இருக்க கரண்ட் ரேட்டு படி 8%க்கு ஹோம் லோன் கிடைக்கிது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் 8%ன்னு எடுத்திருக்கேன். ஸோ 10 வந்து 20 வருஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ லோன் அமௌண்ட் வந்து 20 lakhs, இன்ட்ரெஸ்ட் வந்து 8%, டென்யூர் வந்து 20 years அப்படி நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் மந்த்லி பேமெண்ட், அதாவது உங்கள் இஎம்ஐ வந்து என்ன அப்படின்னா 16,729 ரூபா. ஓகேங்களா? ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் பிரின்சிபலாக வாங்கினது 20 லட்ச ரூபா, இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பே பண்ண வேண்டியது 20 லட்ச ரூபா. ஓகேங்களா? ஸோ உங்கள் ஹவுஸோட டோட்டல் வேல்யூ எவ்வளவா ஆகும் அப்படின்னா நீங்கள் 30 லட்ச ரூபாய்க்கு கட்ட வேண்டிய ஹவுஸுக்கு நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக 10 லட்ச ரூபா வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. ப்ளஸ் கடன் பிரின்சிபல் நீங்கள் லோன் வாங்கினது வந்து 20 லட்ச ரூபா, அதுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் வந்து 20 லட்ச ரூபா. இதெல்லாம் சேர்த்து 30 லட்ச ரூபா வீட்டுக்கு நீங்கள் 50 லட்ச ரூபா வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஹோம் லோன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஹோம் லோனில் வந்து நீங்கள் 16,700 கட்டுறீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக உங்கள் பிரின்சிபலில் வந்து மைனஸ் ஆகாது. அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பிரின்சிபலுக்குன்னு அவங்க வந்து பிரித்து போடுவாங்க. ஸோ அது எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த கிராஃபில் வந்து பாருங்கள், மேலே இருக்க ஆரஞ்சு கலர் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட், கீழே இருக்க அந்த க்ரீன் கலர் எல்லாமே வந்து பிரின்சிபல். நீங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து 2026 இப்போ லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து பே பண்ணும்போது அந்த க்ரீன் கலர் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ அமௌண்ட்டு தான் வந்து உங்களோட பிரின்சிபலில் வந்து கம்மியாகும். ஆரஞ்சு கலர் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்கள் லோனில் வந்து கம்மியாகும். ஸோ இப்படி தான் ஃபஸ்ட் இயர் இருக்கும்.
இந்த கிராஃபை தெளிவாக பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் இயர், தேர்ட் இயர் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துக்கிட்டே வரும்போது, கடைசியில் நம்ம 20 வருஷத்துக்கு வந்து பார்க்கும்போது, பிரின்சிபல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கம்மியாக ஆரம்பிக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து டெபிட் ஆகிறது வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, பேங்க் வந்து ஃபஸ்ட்டே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ நம்ம பிரின்சிபல் வந்து கம்மியாக தான் மைனஸ் ஆகிக்கிட்டே வரும். லாஸ்ட்டில் தான் நம்ம பிரின்சிபலுக்கு ஆனால் அமௌண்ட்டை வந்து போடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஹோம் லோன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து 16,700 வந்து பே பண்ணீங்கன்னா இயர்லி 2 lakhs வரும். அந்த 2 lakhs அப்படியே நீங்கள் வாங்கின 20 லட்சத்தில் வந்து மைனஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படி ஒர்க் ஆகாது. நீங்கள் வாங்கின ஒரு 20 லட்சம் வாங்கியிருக்கீங்க, ஃபஸ்ட் இயர் 2 லட்சம் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 40,000 தான் வந்து உங்கள் பிரின்சிபலில் வந்து கம்மியாகும். 1,60,000 வந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து போயிருக்கும். ஸோ நீங்கள் போய் உங்களோட இஎம்ஐ ஷெட்யூல்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றின ப்ராப்பர் ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ ஹோம் லோன் இப்படி தான் ஒர்க் ஆகும். இந்த கிராஃப் ரெப்ரசன்டேஷனை நல்லா பாருங்கள். ஸோ இப்படி தான் ஹோம் லோன் ஒர்க் ஆகும். 20 லட்ச ரூபா லோனுக்கு 20 லட்ச ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்தது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த 5 மெத்தட்ஸை வந்து வச்சு ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ இதை நான் ஒன்றையும் அதே எக்ஸாம்பிளோட போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா வந்து ஒன் டைம் பேமெண்ட். ஓகேங்களா? அதை திடீர்னு உங்களுக்கு பல்காக ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கீம்லையோ இல்லை எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கிடைக்குது அப்படின்னா அந்த 5 லட்ச ரூபாயை கொண்டு போய் ஹோம் லோனோட ப்ரீபேமெண்ட்டாக வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹோம் லோன் எப்படி மாறும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், பிரின்சிபல் வந்து 15 லட்ச ரூபா இருக்குது. ஸோ ப்ரீபேமெண்ட்டாக நம்ம 5 லட்ச ரூபா வந்து பே பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு தேர்ட் இயர் ஆர் ஃபோர்த் இயர் நீங்கள் லோன் எடுத்து 3 வருஷம் முடிஞ்சோ இல்லை 4 வருஷம் முடிஞ்சோ இதை நீங்கள் கட்டியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட 10,80,613 மாறிடும். எவ்வளோ இருந்தது முன்னே? 20 லட்ச ரூபாய் இருந்தது. ஸோ 20 லட்ச ரூபாய் இருந்த லோனு நீங்கள் 5 லட்ச ரூபா வந்து ப்ரீபேமெண்ட் பண்ணுறீங்க தேர்ட் இயர் ஆர் ஃபோர்த் இயரில் வந்து பண்ணும்போது 20 லட்ச ரூபாயான இன்ட்ரெஸ்ட்டு 10 லட்சமாக வந்து மாறுது. ஸோ இதில் நீங்கள் வந்து 10 லட்ச ரூபா வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ உங்களுக்கு எங்கேயாவது பல்காக ஒரு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா அதை உடனே கொண்டு போய் ஹோம் லோனோட ப்ரீபேமெண்ட்டாக வந்து பண்ணிவிடுங்க. ஸோ டோட்டல் வேல்யூ அங்கே எவ்வளோ இருந்தது? 50 லட்ச ரூபாய் இருந்தது. 10 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட், பிரின்சிபல் 20 லட்ச ரூபா, இன்ட்ரெஸ்ட் 20 லட்ச ரூபாயோட சேர்த்து 50 லட்ச ரூபாய் இருந்தது. இங்கே டவுன் பேமெண்ட் 10 லட்ச ரூபா, ஸோ பிரின்சிபல் 15, ப்ரீபேமெண்ட் 5, இன்ட்ரெஸ்ட் 10 சேர்த்து 40 லட்ச ரூபா. ஸோ நீங்கள் 30 லட்ச ரூபாய்க்கு கட்ட வேண்டிய வீட்டுக்கு 40 லட்ச ரூபா டோட்டலாக கொடுத்தா வந்து போதும். இப்படி நீங்கள் ப்ரீபேமெண்ட் பண்ணுறதுனால உங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து 10 லட்ச ரூபா குறையும். ப்ளஸ் உங்களோட டென்யூரும் வந்து பாருங்கள், நீங்கள் அங்கே வந்து 20 வருஷம் நீங்கள் எடுத்திருந்த டென்யூர் நீங்கள் 5 லட்ச ரூபா ப்ரீபேமெண்ட் பண்ணதுனால கிட்டத்தட்ட 13 வருஷமாக வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ 2026 எடுத்து 46 முடிய வேண்டிய உங்கள் லோனு 2038 வந்து முடிஞ்சிருது. ஸோ உங்களுக்கு இதில் ஒரு 7 இயர்ஸ் வந்து சேவும் வந்து ஆகும். ஸோ அந்த கிராஃபை வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கிராஃபும் செகண்டாக பார்க்குற கிராஃபும் எவ்வளோ அளவுக்கு வேரி ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா இயர்லி ஒரு இஎம்ஐ வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது. ஸோ இப்போ நமக்குலாம் தீபாவளி போனஸ் எல்லாம் கிடைக்கும்ல, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தீபாவளி போனஸ் கிடைக்கிது அப்படின்னா உங்கள் இஎம்ஐ அமௌண்ட் என்னவோ, இப்போ இதில் இஎம்ஐ எவ்வளோ? 16,700 ரூபா. ஸோ நீங்கள் ஒரு 17,000 இயர்லி வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி மாறும் அப்படிங்கிறத இந்த செகண்ட் மெத்தடில் பார்க்கலாம். உங்களோட இஎம்ஐ அமௌண்ட் 16,729 ரூபா. டவுன் பேமெண்ட்டை நம்ம 10 லட்ச ரூபா வந்து பே பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வாங்கின பிரின்சிபல் 20 லட்சம் எப்படி வந்து 2ஆக டிவைட் ஆகுது அப்படின்னா நம்ம ப்ரீபேமெண்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த 17,000 பண்ணியிருக்கோம்ல, ஸோ இயர்லி பண்ணதோட டோட்டல் வந்து 2,89,000. ஸோ ரிமைனிங் பிரின்சிபல் வந்து 17,11,000. அதை தான் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டு வந்து எவ்வளோவா மாறி இருக்குது அப்படின்னா 16,02,843 ரூபா. ஸோ முன்ன எவ்வளோ இருந்தது? ஸோ நார்மலாக எடுத்தபோது 20 லட்ச ரூபா வந்து இருந்தது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு இஎம்ஐ ஒரு 17,000 வந்து வருஷம் எக்ஸ்ட்ரா கட்டுறதுனால உங்களால் 4 லட்ச ரூபா இந்த மெத்தடில் சேவ் பண்ண முடியும். உங்கள் வீட்டோட டோட்டல் வேல்யூ 50 லட்சமாக இருந்தது. ஸோ இப்போ 46 லட்சமாக இருக்குது. ஸோ இந்த செகண்ட் மெத்தட் இயர்லி ஒரு 1 இஎம்ஐ வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதுனால கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா உங்களால் இதை வந்து சேவ் பண்ண முடியும். 4 lakhs வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டில் வந்து சேவ் பண்ணுறோம். ப்ளஸ் நம்மளோட டென்யூரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 16.5 இயர்ஸாக வந்து மாறியிருக்கு. ஸோ 20 வருஷமாக இருந்த லோனை வந்து 16 வருஷத்துலேயே வந்து முடிஞ்சிடும். அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் லோனை வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம் ஒரு இஎம்ஐ இயர்லி எக்ஸ்ட்ரா பே பண்ணால். ஸோ அதை தான் இந்த கிராஃப் வந்து காட்டுது.
ஸோ அந்த கிராஃபை நல்லா தெளிவாக பாருங்கள், பாஸ் பண்ணி கூட வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேர்ட் மெத்தட் என்ன உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை குறைக்க அப்படின்னா வந்து உங்களோட இஎம்ஐயை இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் லோன் எடுக்கும் போது உங்கள் சேலரி ஒரு 50,000 இருக்குது அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ உங்கள் சேலரி அதே 50,000 இருக்காது. அது 55,000வோ இல்லை 60,000வோ மாறி இருக்கும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு இன்க்ரிமெண்ட் எப்படி இருந்தாலும் மினிமம் ஒரு 3,000மோ 4,000மாவது உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டுன்னு கிடச்சிருக்கும். அந்த இன்க்ரிமெண்ட் அமௌண்ட்டை வந்து உங்கள் இஎம்ஐ அமௌண்ட்டோட ஆட் பண்ணி உங்களோட லோனோட இஎம்ஐயை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து இந்த மெத்தடு. ஸோ நம்மளோட லோனோட இஎம்ஐ எவ்வளோ இருந்தது? 16,700 சம்திங் இருந்தது. அதோட நீங்கள் ஒரு 5,000 சேர்த்து அடுத்த வருஷத்துலேருந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா இட் மீன்ஸ் நீங்கள் ஒரு 21,000 16,700 இருந்ததை 21,700 வந்து பே பண்ணீங்க அப்படின்னா எப்படி மாறுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ 16,700 இருந்ததில் நம்ம ஒரு 5,000 நமக்கு வர இன்க்ரிமெண்ட்டை வந்து போட்டு பே பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இஎம்ஐ 21,729 ரூபா. ஓகேங்களா? ஸோ டவுன் பேமெண்ட்டாக நம்ம 10 லட்ச ரூபா பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளோட பிரின்சிபல் அதாவது நம்ம வாங்கின 20 லட்சம் லோன் வந்து எப்படி வந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்னா வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரா பே பண்ணோம்ல நம்ம 5,000 வந்து பே பண்ணது வந்து ப்ரீபேமெண்ட்டாக 6,90,000 வந்து ஆட் ஆயிருக்கு. பிரின்சிபல் வந்து 13,10,000. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா டோட்டலாக நம்ம வாங்கின அமௌண்ட்டு 20 லட்சம் ரூபாய். நீங்கள் அந்த ப்ரீபேமெண்ட் வந்து பண்ணதுனால உங்கள் இன்ட்ரெஸ்ட்டு வந்து எவ்வளவா மாறி இருக்குது அப்படின்னா 12,02,542 ரூபா. ஸோ நீங்கள் நார்மலாக இருந்ததில் எவ்வளோ இருந்தது? 20 லட்ச ரூபாய் இருந்தது. ஸோ இங்கே 12 லட்சமாக மாறி இருக்குது. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஒரு 8 லட்ச ரூபாய் வந்து சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த கிராஃபை வந்து பாருங்கள். நம்ம 5,000 வந்து ஒரு வருஷத்தில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கட்டினதுனால எப்படி வந்து நம்மளோட லோன் சேஞ்ச் ஆகிருக்குன்னு இந்த கிராஃபில் நல்லா தெளிவாக பாருங்கள். ஸோ நம்மளோட டென்யூர் வந்து எவ்வளோவா இருந்தது? 20 வருஷமாக இருந்தது. ஸோ இப்போ இந்த டென்யூர் வந்து கிட்டத்தட்ட 12.5 வருஷமாக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 7.5 வருஷம் வந்து சேவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ 7.5 வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் லோன் வந்து முடிஞ்சிடும் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வருது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் இஎம்ஐ எவ்வளோ உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டுற இன்ட்ரெஸ்ட்டும் வந்து நல்லா குறையும், ப்ளஸ் உங்களோட லோனும் வந்து சீக்கிரமாக முடியும். ஸோ இது ஒரு மெத்தட். இது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னா இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட டீட்டெயில்ஸை நல்லா பாஸ் பண்ணி தெளிவாக பாருங்கள். ஃபோர்த் மெத்தட் தான் ரொம்ப மேஜிக்கலான ஒரு மெத்தடு. ஸோ இந்த மெத்தட் என்ன அப்படின்னா வந்து ஆல் டுகெதர். நான் முதல்ல சொன்ன அந்த 3 பாயிண்ட்ஸையும் ஒன்றா சேர்த்து பண்ணுறது. நமக்கு திடீர்னு ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்டையும் வந்து ப்ரீபேமெண்ட்டில் போடுறது, இயர்லி நமக்கு வர போனஸை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இஎம்ஐயை வந்து பே பண்ணுறது, நமக்கு இன்க்ரிமெண்ட் வரும்போது நம்மளோட இஎம்ஐயை ஜாஸ்தி பண்ணுறது. இந்த 3ஐயும் நீங்கள் ஒன்றா பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பெரிய மேஜிக் வந்து நடக்கும். ரொம்ப அமௌண்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. ஸோ எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க என்ன அப்படிங்கிறத இப்போ கால்குலேஷனில் காட்டுறேன். ஸோ அதை அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் பார்க்கும்போது இது உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக வந்து புரியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இஎம்ஐ என்ன கொடுத்துருக்கு? இருந்த 16,729 நம்ம 5,000 எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணதுனால 21,729 நம்ம இஎம்ஐ வந்து பே பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ டோட்டல் ப்ரீபேமெண்ட் எவ்வளோ அப்படின்னா வந்து 10,78,000. இதில் என்னென்ன இன்க்ளூடட் அப்படின்னா நம்ம பல்காக பே பண்ண அந்த 5 லட்ச ரூபாய், ஸோ இயர்லி பே பண்ண ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா 21,729 எக்ஸ்ட்ரா பே பண்ணது, ப்ளஸ் வந்து நம்மளோட இஎம்ஐயை வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணி மாதம் 5,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணல. ஸோ அது எல்லாத்தோட டோட்டல் தான் வந்து ப்ரீபேமெண்ட்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ 10,78,000. நம்ம இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பாருங்கள், 7,10,595 ரூபா. எவ்வளோ ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட்டு? 20 லட்ச ரூபா. 20 லட்ச ரூபாயா இருந்த இன்ட்ரெஸ்ட்டு 7 லட்ச ரூபாயா குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 13 லட்ச ரூபா வந்து இதில் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இந்த 3ஐயும் உங்களால் முடியுது, உங்கள் லோனு உங்களுக்கு சுத்தமாக முடியல, ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படின்னா இந்த 3ஐயும் வந்து ஒன்றா வந்து பண்ணுங்கள். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான மெத்தட். ஸோ இந்த 3ஐயும் நீங்கள் ஒன்றா பண்ணும்போது ரொம்ப சீக்கிரம் உங்கள் லோனும் வந்து முடியும், ப்ளஸ் நீங்கள் கம்மியான இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பே பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இதில் பார்த்தோம். ஸோ டென்யூர் எப்படி மாறி இருக்குன்னு சொல்லி கிராஃபில் வந்து பார்க்கலாம். ஸோ கிராஃபை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்குள்ளே 8 வருஷம் முடிஞ்சோனையுமே வந்து உங்கள் லோன் வந்து முடிஞ்சிடும். இந்த 3ஐயும் நீங்கள் ஒன்றா பண்ணீங்க அப்படின்னா 2026 லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா 2033 உங்கள் லோன் வந்து முடிஞ்சிடும். 8 வருஷத்துலேயே நீங்கள் உங்கள் ஹோம் லோனை முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ உங்களுக்கு ஹோம் லோனை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து முடிக்கணும், கம்மியான இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடு தான் பர்ஃபெக்டான மெத்தடு. உங்களுக்கு லம்சமாக அமௌண்ட் கிடைக்கிது அப்படின்னா அதை ப்ரீபேமெண்ட் பண்ணுங்கள். இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்கள். உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வருது
அப்படின்னா உங்கள் இஎம்ஐயை வந்து மாற்றிக்கிட்டே வாங்க. ஸோ நான் ஒரே ஒரு இன்க்ரிமெண்ட்டை மட்டும் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸ் உங்களோட இஎம்ஐயை வந்து ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களால் இதை 5 இயர்ஸில் கூட இந்த லோனை வந்து முடிக்க முடியும். ஸோ 5th மெத்தட் என்ன அப்படின்னா, டென்யூரை வந்து ஜென்ரலாக 30 வருஷம், 25 வருஷம், 20 வருஷம் அப்படி சூஸ் பண்ணாமல் உங்களோட சேலரியில் ப்ராப்பர் பட்ஜெட் வந்து போட்டு செலவெல்லாம் போக எவ்வளோ அமௌண்ட் உங்களால் இஎம்ஐயாக கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ அந்த இஎம்ஐயை வந்து கட்டணும் அப்படின்னா நம்மளோட லோன் அமௌண்ட்டுக்கு எத்தனை வருஷம் டென்யூர் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ப்ரீபேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல, எந்த எக்ஸ்ட்ரா இஎம்ஐயும் கட்ட தேவையில்லை. ஜஸ்ட் என்ன இஎம்ஐயோ அதை மாதம் மாதம் வந்து பே பண்ணிவிட்டு உங்களுக்கு வர இன்க்ரிமெண்ட்டெல்லாம் நீங்கள் வேறு சேவிங்ஸ் ஏதாவது பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஹோம் லோன் வந்து உங்களுக்கு தலைவலியாக இருக்காது. ஸோ இந்த ட்ரிக்கை தான் வந்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத வந்து கால்குலேஷனில் வந்து பார்க்கலாம். ஸோ ஆக்சுவல் இஎம்ஐ என்ன இருந்தது, 16,700 இருந்தது. உங்களால் எக்ஸ்ட்ரா ஒரு 2,500 பே பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் இஎம்ஐயை வந்து 19,000 அப்படின்னு சொல்லி 19,113 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட டென்யூரை வந்து 20 வருஷத்துலேருந்து 15 வருஷமாக வந்து மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் லோன் வந்து எடுக்கும் போதே 15 வருஷம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு உங்களோட இஎம்ஐ வந்து 19,113 அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதம் மாதம் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் வந்து உங்கள் இஎம்ஐயை வந்து முன்னாடியே ஜாஸ்தியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் டென்யூரை வந்து கம்மி பண்ணுறதுனால என்ன நடக்குதும் அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து 20 லட்சமாக இருந்தது. ஸோ இங்கே 14 லட்சமாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் டென்யூரை நீங்கள் குறைக்கிறதுனால வந்து ஒரு 2,500 எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுறீங்க. 2,500 மாதம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறதுனால கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா வந்து உங்களால் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கிராஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 20 லட்ச ரூபா நம்மளோட லோனுக்கு வந்து 15 வருஷம் டென்யூரு 19,113 அப்படின்னு சொல்லி நம்மளோட இஎம்ஐ வந்து போட்டோம் அப்படின்னா இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த ப்ரீபேமெண்ட் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ மந்த்லி வந்து உங்களோட இஎம்ஐ மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கம்முன்னு இருக்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு வந்து முடிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா முன்னாடி சொன்ன அந்த 4 ட்ரிக்ஸில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் சீக்கிரம் முடிச்சுக்கணுன்னாலும் முடிச்சுக்கலாம். இல்லை என்னோடய சேலரி வந்து ஜாஸ்தியாக இருக்குது, என்னால் ஒரு 25,000 வந்து இஎம்ஐயாக வந்து பே பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட டென்யூரை 10 வருஷமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் லோன் எடுக்கும் போதே 20 லட்சம் வந்து லோனு 10 வருஷம் டென்யூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களோட இஎம்ஐ வந்து 24,266 ரூபாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு வந்து 9,11,862 ரூபாயாக வந்து மாறுது. கிட்டத்தட்ட நீங்கள் 11 லட்ச ரூபா இதில் வந்து சேவ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் 20 வருஷம் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா 20 லட்ச ரூபா பே பண்ணணும். 10 வருஷம்னு எடுக்கும்போது நீங்கள் 9 லட்ச ரூபா பே பண்ணால் போதும். கிட்டத்தட்ட 11 லட்ச ரூபா இதில் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ 10 இயர்ஸ் வந்து நீங்கள் டென்யூர் வந்து எடுத்து இஎம்ஐ வந்து 24,000 பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கிராஃப் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ பிரின்சிபல் எவ்வளோ கம்மியாகுது, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கம்மியாகுது அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 10 வருஷம்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ப்ரீபேமெண்ட் எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை. எப்படி வந்து உங்களோட லோன் இருக்கோ ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. மந்த்லி அதோட 24,000 மட்டும் நீங்கள் பே பண்ணிகிட்டே இருந்தால் போதும். எந்த ப்ரீபேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. பண்ணுனா நமக்கு தான் வந்து இதில் வந்து லாஸு. ஸோ ஏன்னா பேங்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட்டே வந்து பாருங்கள் கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து முன்னாடியே எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நமக்கு தான் லாஸ் ஆகும். ஸோ 10 வருஷம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து ஷுவராக நீங்கள் ப்ரீபேமெண்ட் பண்ணாதீங்க. இப்போ உங்களோட சேலரி வந்து மோர் தென் 1 லேக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஒரு 40,000 வந்து இஎம்ஐயாக பே பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பேங்க்கில் வந்து கேட்டு பாருங்கள், என்னோட டென்யூரை வந்து 5 இயர்ஸாக வந்து பண்ணி கொடுங்க, என்னால் ஈஸியாக வந்து 40,000 இஎம்ஐ வந்து பே பண்ண முடியும், அதனால் எனக்கு டென்யூர் வந்து 5 இயர்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி பேங்க்கில் கேட்டு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு பேங்க் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ எந்த பேங்க் வந்து கொடுக்குறாங்களோ அங்கே வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா இதில் நல்லா பாருங்கள், உங்களோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்குது, 4,33,167 ரூபா. ஸோ ஆக்சுவலி 20 வருஷம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட இஎம்ஐ எவ்வளோ, 20 லட்ச ரூபா. ஓகேங்களா? நீங்கள் 5 இயர்ஸ்ன்னு எடுக்கும்போது வெறும் 4 லட்ச ரூபா தான். கிட்டத்தட்ட 16 லட்ச ரூபா இதில் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ 20 லட்ச ரூபா லோனை வந்து வாங்கிட்டு வெறும் 4 லட்ச ரூபா வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கொடுத்தா போதும். ஸோ இதெல்லாம் வந்து சூப்பரான மெத்தட். உங்களுக்கு பேங்க்கில் வந்து கிடைக்குது அப்படின்னா வந்து இதை நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கிராஃபை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எதுவுமே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் இயர் 2026 பார்த்தீங்கன்னா உங்கள் பிரின்சிபல் தான் வந்து ஜாஸ்தியாக வந்து போகும், இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக தான் எடுப்பாங்க. ஏன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டே கிட்டத்தட்ட 4 லட்சம் தான். அப்படிங்கும்போது நீங்கள் கட்டுற அமௌண்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களோட பிரின்சிபலுக்கு தான்
தான் போகும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் லோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தலைவலியுமே இல்லை. ஸோ நான் இப்படி தான் வந்து லோன் எடுத்திருக்கேன். என்னோடய லோன் அமௌண்ட் வந்து 12 lakhs. நான் வந்து 4 years தான் வந்து டென்யூர் எடுத்திருக்கேன். என்னோட இஎம்ஐ வந்து 30,000 ஸோ 12 லட்ச ரூபாய்க்கு நான் வெறும் 2 லட்ச ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கட்டினா போதும். 14 லட்ச ரூபா நான் டோட்டலாக ரீபே பண்ணணும். ஸோ எனக்கு எப்படி ஹோம் லோன் வந்து 4 years டென்யூரில் வந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு மை ஹோம் லோன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவே நான் மேக் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், என் கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த 5 மெத்தட்ஸும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் ரேண்டமாக வந்து 20 lakhs அப்படின்னு லோன் அமௌண்ட்டும் 8% இன்ட்ரெஸ்ட்டுன்னு போட்டு 20 years டென்யூர் எடுத்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட டென்யூர் என்ன, உங்களோட இஎம்ஐ அமௌண்ட் என்ன, உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, உங்கள் லோன் அமௌண்ட் என்ன, அதுக்கேற்ற மாதிரி இந்த இஎம்ஐ கால்குலேட்டரில் நீங்கள் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இஎம்ஐ கால்குலேட்டரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணி உங்களோட இன்புட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து எப்படி ப்ரீபேமெண்ட் பண்ணால் எவ்வளோ வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.